வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டெட் எக்ஸாம்காக நம்ம கொஸ்டின் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 200 சம்ஸ் முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் 201லேருந்து 225 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, 201ல் நம்ம 6th மேக்ஸ்லேருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம 6th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்மே கம்ப்ளீட் பண்ணலை. பாருங்க, இப்போ 6th மேக்ஸ்லேருந்து தான் கொடுக்கப்பட்ட கோட்டில் எத்தனை கோட்டு துண்டுகள் உள்ளன, அவற்றின் பெயர்களை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 கோட்டு துண்டு இருக்கு. என்னென்னு பார்க்கலாம்னா, பாருங்க, பிஏ, அடுத்தது பிபி, அடுத்தது பிசி, அடுத்தது பிக்யூ, அடுத்தது பாருங்க ஏபி, பிசி, சிக்யூ. நான் சொல்றேன், எடுக்கலாம். பிஏ, பிபி, பிசி, பிக்யூ, அடுத்தது ஏபி, அடுத்தது ஏசி, அடுத்தது ஏக்யூ, அடுத்தது பிசி, சிக்யூ, அடுத்தது பாருங்க பிக்யூ. இதுதான் இத்தனை கோட்டு துண்டுகள் இருக்கு. அப்போ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 10 கோட்டு துண்டுகள், அதோட பேரும் எழுதியாச்சு. அடுத்தது 202. படத்தில் இந்த பின்வருவற்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. அனைத்து ஜோடி இணைக்கோடுகள்லாம் எழுதணும். இப்போ இதில் இணைக்கோடுகள் பார்த்தீங்கன்னா, இது 2 இணைக்கோடுகள், அப்புறம் இதுவும் இணைக்கோடுகள். பாருங்க, இணைக்கோடுகள் பார்க்கலாம். எல் 4, எல் 5, அடுத்தது எல் 3, எல் 4, அடுத்தது எல் 3, எல் 5. இந்த 3 இணைக்கோடுகள். அடுத்தது வெட்டும் கோடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டும் கோடுகள் அதிகமாக இருக்கும். இப்போ எல்3யும் வெட்டு கோடுகள் பார்த்தீங்கன்னா எல்3யும் எல்1, அடுத்தது எல்4 மற்றும் எல்1, அடுத்தது எல்5 மற்றும் எல்1. அடுத்தது பாருங்க, இந்த பக்கம் எல்3 மற்றும் எல்2, எல்4 மற்றும் எல்2, அடுத்தது எல்5 மற்றும் எல்2, அடுத்தது எல்1 மற்றும் எல்2. இதெல்லாம் தான் வெட்டும் கோடுகள். அடுத்தது விஐ வெட்டும் புள்ளியாக கொண்ட கோடுகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்1 மற்றும் எல்2 தான் ரெண்டும் வெட்டுது. அடுத்தது கோடுகள் எல்2, எல்3, இதை வெட்டும் புள்ளி எதுனா கியூ, இதுக்கு கியூ. அடுத்தது எல்1ம் எல்5 வெட்டுறது பார்த்தீங்கன்னா யூ. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது 203. இது கிடையாது. இது பாருங்க, இணைக்கோடுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இணைக்கோடுகள் எதுனா இது 2 இணைக்கோடுகள். அப்ப சிடியும் மற்றும் இஎஃப்பும். அடுத்தது சிடியும் மற்றும் ஐஹெச்சும். அடுத்தது இஎஃப்பும் மற்றும் ஐஜியும். இந்த 3 தான் இணைக்கோடுகள். அடுத்தது வெட்டும் கோடுகள் பார்க்கலாம். இப்ப இதுவும் வெட்டுக்கோடு, அப்புறம் இதுவும் வெட்டுக்கோடு, இதுவும் வெட்டுக்கோடு, இதுவும் வெட்டுக்கோடு, அப்புறம் இது 2 வெட்டுக்கோடுகள். இதெல்லாம் தான் வெட்டுக்கோடுகள். அப்ப வெட்டுக்கோடுகள் பாருங்க, சிடி மற்றும் ஏபி, அடுத்தது இஎஃப் மற்றும் ஏபி, அடுத்தது ஐஜே மற்றும் ஏபி, அடுத்தது ஜிஹெச் மற்றும் ஏபி, அடுத்தது ஜிஹெச் மற்றும் ஐஜே.
இதெல்லாம் தான் வெட்டும் கோடுகள். அடுத்தது வெட்டும் புள்ளி பார்த்தீங்கன்னா PQR. வெட்டும் புள்ளி PQR. இதெல்லாம் தான் வெட்டும் புள்ளிகள். அடுத்தது பாருங்க, இதோட 203 முடிச்சாச்சு. 204 பாருங்க, கொடுக்கப்பட்ட படங்களில் விரிகோணத்தை கண்டறிக. அப்ப விரிகோணம் அப்படின்னா 90 டிகிரிக்கு மேல இருக்கிற எல்லா கோணமும் விரிகோணம். அப்ப 101 விரிகோணம். இது இப்படி போட்டாவே இது 90 டிகிரி. அப்ப இது விரிகோணம் கிடையாது. இது விரிகோணம். இது விரிகோணம் கிடையாது. இது விரிகோணம் கிடையாது. அடுத்தது விரிகோணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டும் 3 தான் விரிகோணம். கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் கடிகாரத்தின் முட்கள் காட்டும் கோணங்களின் வகைகளை கண்டறி. இது பார்த்தீங்கன்னா இது என்ன கோணம்னா விரிகோணம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பூஜ்ய கோணம். கோடுக்கு மேலேயே கோடு இருக்கு அப்படின்னா இது பூஜ்ய கோணம். அடுத்தது இது நேர்கோணம். இது பார்த்தீங்கன்னா குறுகி காணப்படுறதுனால இது குறுங்கோணம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா செங்கோணம். 90 டிகிரியில் இருக்கிறதுனால இது செங்கோணம். அடுத்தது பார்க்கலாம். பாருங்க 206 குறுங்கோணம் வரைக்க சொல்லியிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி குறுங்கோணம் வரையலாம். எப்படி வேணாலும் வரையலாம். அடுத்தது விரிகோணம் பாருங்க, இப்படி வரையலாம். செங்கோணம் இப்படி, நேர்கோணம் அப்படிங்கிறது இப்படி நேரா வரையலாம். இதெல்லாம் தான் வரைஞ்சிருக்க சொல்லியிருக்காங்க. 207 படத்தில் உள்ள ஒவ்வொரு கோணத்தின் அதன் உச்சி மற்றும் பக்கங்கள் எழுதுக. உச்சி D, இது உச்சி D, பக்கங்கள் DE, DF. அடுத்து இங்க DC, DE. இதுதான் பக்கங்கள். அடுத்தது 207 படத்தில் உள்ள கோணத்தை குறிக்க எது சரியான முறை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. Y அப்படின்னாவே Y சென்டர் வரணும், இல்லைன்னா இது சென்டர்ல Y வரணும். மீதி இது மாற்றி வந்தா பரவாயில்ல. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ Y வந்திருக்கு, அப்போ இது சரி. இது சென்டரில் பார்த்தீங்கன்னா தான் Y வரணும். சென்டரில் X வந்திருக்கு, அப்போ இது இல்லை. அப்போ இது சென்டரில் வந்திருக்கு, இது சென்டரில் வந்திருக்கு. இதுதான் தப்பு. அடுத்தது 209 படத்தில் AYZ. இப்போ AYZ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. இந்த A BN நீண்டு போகுது. அப்போ BYZ என்னவா இருக்கும்? அதே 45 டிகிரியாக தான் இருக்கும். அடுத்தது 210 கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் செங்கோணத்தை கண்டறிக. செங்கோணம்னா 90 டிகிரி தான் செங்கோணம். அப்போ இது செங்கோணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம சிம்பிள் போட்டிருந்தாங்கவே, இது 90 டிகிரி. அப்போ இது செங்கோணம். அப்போ இதுவும் செங்கோணம். இந்த 3 தான் செங்கோணம். அடுத்தது 211 கொடுக்கப்பட்ட படங்களில் குறுங்கோணத்தை கண்டறிக. குறுங்கோணம்னா 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கிறது எல்லாமே குறுங்கோணம். அப்போ இது குறுங்கோணம், இது குறுங்கோணம், இதுவும் குறுங்கோணம். இது கிடையாது, இதுவும் கிடையாது. ஏன்னா 90 டிகிரிக்கு மேலே இருக்கு. அப்போ இது 3 தான் குறுங்கோணம். 212 பின்வருவற்றில் எது கோட்டு துண்டை குறிக்கும்? கோட்டு துண்டு குறிக்கணும்னாவே இப்படிதான், மேலே சிம்பிளாக ஒரு கோடு இருக்கிறது தான் கோட்டு துண்டை குறிக்கும். 213 இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது நிரப்பு கோணம் கேட்டிருக்காங்க. இது நிரப்பு கோணம்னா 2 ஆங்கிளை கூட்டினா 90 டிகிரி வந்தால் அது நிரப்பு கோணம். 2 ஆங்கிளை கூட்டினா 180 டிகிரி வந்தால் அது மிக நிரப்பு கோணம். இது பாருங்க 20 + 70 நிரப்பு கோணம் சொல்றாங்க. 20 + 70 90 டிகிரி. அப்போ இது நிரப்பு கோணம். அடுத்தது 88 + 12 அப்படிங்கும்போது 100 டிகிரி வருது. அப்போ இது நிரப்பு கோணம் கிடையாது. 80 + 180ல 260 வருது. ஆனால் 180 வந்தாதான் இது மிக நிரப்பு கோணம். அப்போ இதுவும் இல்லை. 0 + 180னா 180. அப்போ இது மிகை நிரப்பு கோணமான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம். அடுத்தது 214 கொடுக்கப்பட்டுள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு படத்தில் உள்ள கோணத்திற்கும் பல வழிமுறைகள் பெயரிடுக. வழிமுறைகள்ல பேரிட சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படின்னா, இது எப்படி பேரிடுவோம்? இந்த ஆங்கிள் வச்சு தான் பேரிடுவோம். அப்போ இது எப்படி பேரிடலன்னா M பேரிடலாம், இல்லைன்னா LMN, இல்லைன்னா NML. அதே மாதிரி தான் இந்த 3ஐயும் பேரிடலாம். எப்படின்னா இங்க ஆங்கிள் Qன்னு பேரிடலாம், இல்லைன்னா PQR சொல்லலாம், இல்லைன்னா RQPன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க N, அடுத்தது MNQ சொல்லலாம், இல்லைன்னா QNM சொல்லலாம். அடுத்தது
இங்கே ஏ சொல்லலாம், இல்லைன்னா எஸ் ஏ டி சொல்லலாம். டீயா என்னது டி. அப்போ ஏ சொல்லலாம், இல்லைன்னா எஸ்ஏடி சொல்லலாம், இல்லைன்னா டிஏஎஸ். இந்த 3 பேர் வச்சியும் நம்ம சொல்லலாம். அடுத்தது 215. பின்வரும் கோணங்களில் நிரப்பு கோணங்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பின்வரும் கோணங்களில் நிரப்பு கோணத்தை காண்க. இப்போ இங்கே வந்து 30 அப்படின்னு இருந்தா இதை வந்து என்ன பண்ணணும்னா இதோட 90லேருந்து 30 மைனஸ் பண்ணி என்னன்னு எழுதணும். அப்போ நிரப்பு கோணம்னா 90. இப்போ 90லேருந்து 30 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி தான் இதோட நிரப்பு கோணம். அடுத்தது 26னா 90லேருந்து 26 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் இங்கே 4, இங்கே 6, 64 டிகிரி. அடுத்தது 85 பார்த்தீங்கன்னா 90லேருந்து 85 மைனஸ் பண்ணால் 5 டிகிரி. அடுத்தது 90லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 90 டிகிரி. இங்கே 90லேருந்து 90 மைனஸ் பண்ணால் 0 டிகிரி. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, பின்வரும் கோணங்கள் மிகை நிரப்பு கோணத்தை காண்க. மிகை நிரப்பு கோணம் இந்த 215 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 200 மிகை நிரப்பு கோணம் அப்படின்னா 180லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 180லேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 70 கொடுத்துருக்காங்க. 70 மைனஸ் பண்ணால் 110 டிகிரி. அடுத்தது 35 மிகை நிரப்பு கோணம்னா 180லேருந்து 35 மைனஸ் பண்ணால் இங்கே 7, இங்கே 5, இங்கே பார்த்தீங்கன்னா 4, 1, 145 டிகிரி. அடுத்தது 180லேருந்து 165 மைனஸ் பண்ணுறோம். பண்ணனா இங்கே 7, இங்கே 5, 1, அப்போ 15 டிகிரி. அடுத்தது 180லேருந்து 90 மைனஸ் பண்ணால் 90 டிகிரி. 180லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 180 டிகிரி. இதெல்லாம் தான் மிகை நிரப்பு கோணம். நிரப்பு கோணம்னா 90லேருந்து மைனஸ் பண்ணும். மிகை நிரப்பு கோணம்னா 180லேருந்து மைனஸ் பண்ணும். அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது 216. கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் நிரப்பு கோணங்கள் அல்லது மிக நிரப்பு கோணங்களை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்தா நேர்கோணம் அப்போ வந்து 180. அப்போ 180லேருந்து இது வந்து மிகை நிரப்பு கோணத்தை கண்டுபிடிக்கணும். 25ஆல் மைனஸ் பண்ணால் இங்கே 7, இங்கே 5, இங்கே வந்து 5, அப்போ 155 இங்கே இருக்கும். அப்போ இது மிகை நிரப்பு கோணம் என்னது? 155. இங்கே வந்து செங்கோணமாக இருக்குது. அப்போ இது நிரப்பு கோணம். இப்போ 30 டிகிரினா இங்கே என்னவா இருக்கும்? 90லேருந்து 30 மைனஸ் பண்ணால் 60 டிகிரி. அப்போ இந்த வேல்யூ 60 டிகிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்படிங்கும் போது இது மிகை நிரப்பு கோணம். அப்போ 180லேருந்து 67 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும் போது இங்கே 7, இங்கே வந்து 3 வரும், இங்கே 1, 1. அப்போ 113 டிகிரி இங்கே ஆன்சர் வரும். அப்போ இது மிகை நிரப்பு கோணம். இங்கே பார்த்தீங்கன்னா நிரப்பு கோணம் ஏன்னா 90 டிகிரி. இங்கே 90ல் 46 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 4, இங்கே 4, 44 டிகிரி. இதுதான் கண்டுபிடிக்கும். அடுத்தது 218. ஏ இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க வட்டம். இதில் ஏ ஃபுல் டயாமீட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஏஓபி இது ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்கு. அப்போ இது என்ன புள்ளின்னு கேட்குறாங்க. ஒரு கோடமை புள்ளி. அடுத்தது ஏஓசி இது வந்து ஒரே கோட்டில் அமையல. அப்போ ஒரு கோட்டிலமையாத புள்ளி. அடுத்தது ஏபிசி இதுவும் என்னது? ஒரு கோட்டிலமையாத புள்ளி. அடுத்தது டேஷ் என்பது ஒருங்கமை புள்ளி அப்படின்னா எல்லாத்தையும் ஜாயிண்ட் ஆகி காமிக்கிறது தான் ஒருங்கமை புள்ளி ஓ. அடுத்தது 219. படத்தில் உள்ள ஒரு கோடமை புள்ளி எது? கோடமை புள்ளினா ஒரே கோட்டில் 3 புள்ளியும் வருது. இப்போ ஏபிசி இருக்கான்னு பாருங்க. ஏபிசின்னு இல்லை, மாற்றி மாற்றி இருக்கு. அப்போ இது கிடையாது. அடுத்தது ஏஎஃப்சினா ஏஎஃப்சி ஒரே கோட்டில் இருக்கு. அப்போ இது கரெக்டு. பிசிடினா பிசிடி இதுவும் வராது. அடுத்தது ஏசிடினா இதுவும் வராது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி. அதே மாதிரி ஒரு கோடமையா புள்ளி எதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஏஎஃப்சி இது கோடமைந்திருக்கு. ஓகே. அப்புறம் பிஎஃப்டி அப்போ இதுவும் ஒரு கோட்டில் அமைஞ்சிருக்கு. ஓகே. அடுத்தது இஎஃப்ஜி அப்போ இது ஒரு கோட்டில் அமைஞ்சிருக்கு. இதுவும் ஓகே. அப்போ ஏடிசி இதுதான் ஒரு கோட்டில் அமையல. அப்போ இதுதான் ஆன்சர்.
படத்தில் ஒரு ஒருங்கமை புள்ளி எதுன்னா எல்லாத்தையும் ஒருங்கமைஞ்ச புள்ளி எது எஃப் தான். அடுத்தது 220ல இது என்னென்ன கோடுகள்னு கேட்குறாங்க. அப்போ இது கொடுத்துருக்காங்க. இது என்னது? இணை கோடுகள். இது பார்த்தீங்கன்னா இதில் இணை கோடுகளும் இருக்கு, வெட்டும் கோடு செங்குத்து கோடுகளும் இருக்கு. இல்லை இணை கோடுகளும் இருக்கு, செங்குத்து கோடுகளும் இருக்கு. ஏன்னா இதுவும் செங்குத்து கோடுகளும் இருக்கு. அதே மாதிரி கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா இது வெட்டும் கோடுகள் இருக்கு. 221 இப்படத்தில் இணைக்கோடுகள் மற்றும் வெட்டுக்கோடுகள் காண்க. இணைக்கோடுகள் எது? ஏடியும் இஹெச்சும். அதே மாதிரி ஏஇயும் ஹெச்டியும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா சிடியும் ஹெச்ஜியும். அடுத்தது ஹெச்டியும் சிஜியும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பிசியும் எஃப்ஜியும். அடுத்தது பிஎஃப்பும் சிஜியும். அடுத்தது இந்த சைட் பார்த்தா ஏபியும் இஎஃப்பும். அடுத்தது ஏஇயும் பிஎஃப்பும். இதெல்லாம் தான் இணைக்கோடுகள். அடுத்தது வெட்டும் கோடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வெட்டும் கோடுகள். ஏபியும் சிடியும். அடுத்தது அந்த பக்கம் பார்த்தா ஏஇயும் ஹெச்ஜியும். இங்கே பார்த்தா ஏடியும் இஏவும். அடுத்தது ஏடியும் ஹெச்டியும். அதே மாதிரி கீழே பார்த்தா எப்படி வரும்? பிசியும் சிஜியும். அதே மாதிரி எஃப்ஜியும் இஎஃப்பும் போடலாம், இல்லைன்னா ஹெச்டியும் போடலாம். மீதி இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? வெட்டும் கோடுகள் நம்ம இணைக்கோடுகள் போட்டாச்சு. இதை மாதிரி வெட்டும் கோடுகள் தான் நம்ம எழுதுகிறோம். இதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. அடுத்தது பாருங்க 222. இது பாருங்க இப்போ 1 அப்படிங்கிறத எப்படி பேர் கொடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 1 வந்து எப்படி கொடுக்கலாம்? டிபிசின்னு கொடுக்கலாம். அப்போ இது எப்படி? டிபிசின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா சிபிடின்னு கொடுக்கலாம். அடுத்தது இந்த 2வை எப்படி கொடுக்கலாம்? நான் இங்கே ஆன்சர் எழுதுறேன். செகண்ட் 1 2 பார்த்தீங்கன்னா டின்னு கொடுக்கலாம், டிபிஇன்னு கொடுக்கலாம். அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம்னா ஏபிஇ கொடுக்கலாம், இபிஏன்னு கொடுக்கலாம். அடுத்தது 1+2. அப்போ இது ரெண்டு எப்படி கொடுக்கலாம்னா இபிசி கொடுக்கலாம், இல்லைன்னா சிபிஇ கொடுக்கலாம். அடுத்தது 2+3. அப்போ இது எப்படி கொடுக்கலாம்னா ஏபிடி கொடுக்கலாம், இல்லைன்னா டிபிஏன்னு கொடுக்கலாம். அடுத்தது 1+2+3 எப்படி கொடுக்கலாம்னா ஏபிசின்னு எழுதலாம், இல்லைன்னா சிபிஏன்னு எழுதலாம். இந்த நேம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 223 நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் பேஸ் அப்படி இருக்கிறனால நமக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. கோணமானியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள கோணங்களை அளக்க அவற்றை குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம் அல்லது நேர்கோணம் என்று வகைப்படுத்துக. நம்ம வகைப்படுத்த தான் முடியும். இது என்னது? செங்கோணம். ஏன்னா 90 டிகிரியில் இருக்கு. இது குறுங்கோணம், இது நேர்கோணம், இங்க வந்து விரிகோணம். அடுத்தது 224. கொடுக்கப்பட்ட படங்களில் உள்ள நிரப்பு கோணங்கள் மற்றும் நிரப்பு கோணங்கள் அல்லாத கோணங்கள் ஜோடிகளை வகைப்படுத்துக. பாருங்க, இது ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரி வருது. அப்ப இது நிரப்பு கோணம். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 50 வருது. அப்ப இது நிரப்பு கோணம் இல்லை. இது ரெண்டையும் கூட்டினா 10 80 180 வருது. இது நிரப்பு கோணம் கிடையாது, மிகை நிரப்பு கோணம். அப்ப நிரப்பு கோணம் கிடையாது. இது ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரி வருது. அப்ப இது நிரப்பு கோணம். அடுத்தது 225. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களிலிருந்து மிகை நிரப்பு கோணங்கள் மற்றும் மிகை நிரப்பு கோணங்கள் அல்லாத ஜோடிகளை எழுதுக. இப்போ மிகை நிரப்பு கோணம்னா 180 டிகிரி வரும், ரெண்டு ஆட் பண்ணோம். அப்போ இது ரெண்டையும் பண்ணால் 150 வருது. அப்போ மிகை நிரப்பு கோணம் கிடையாது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 வருது. அப்போ இது மிகை நிரப்பு கோணம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 230 வருது. அப்போ இது மிகை நிரப்பு கோணம் கிடையாது. அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருது. அப்போ இது மிகை நிரப்பு கோணம்.
இதுதான் வந்து ஆன்சர். பாருங்க, இந்த டாபிக்ல நம்ம 225 சம் முடிச்சிருக்கோம். இந்த சம் எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட் பேஸ்னால ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் புக்கில் இருக்க சம்ஸ் தான் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி.